ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ சுடர் பண்ண காரியத்தினால இப்போ நம்ம மல்லியை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் வந்து ராஜிக்கிட்டே இருந்து ரஞ்சிதா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளானை போட்டுடுறா. ஆனால் அது மல்லிக்கு இவ்வளோ பெரிய வந்து ஆபத்தாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா இப்போ மல்லி மேலே மொத்தமும் வந்து திரும்பினதுனால மல்லியை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இப்போ வந்து ரஞ்சிதா வந்து மடக்கி கேள்வி கேட்கவுமே சுடருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இதுக்கு மேலே வந்து உயிரோடு இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போட்டுருவோம். அப்போ தான் இவளுங்க நம்மளை விடுவாளுங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாமையும் சமாளிக்க முடியாமையும் உடனே வந்து நான் போய் சாக போகிறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புன வேகத்துக்கு போய் பண்ணவுமே ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் வெள்ளன்னு ஆயிடுச்சு. செத்து போயிடுவாங்கன்னு சொன்னால் யாருக்கு தாங்க வெள்ளன்னு இருக்காது. உடனே வெள்ளன்னு ஆகும். அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. நாங்கள் இதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கேள்வி கேட்டதுனால ஒன்றும் நான் வந்து இப்போ போகலை. என்னை மல்லி எவ்வளோ கொடுமைப்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியுமா? மல்லி ரொம்பவே வந்து மோசமாக வந்து கொடுமைப்படுத்தினா. அதனால தான் வந்து நான் வந்து போகிறேன். மல்லி வந்து நீங்கள் வந்து ரொம்பவே நல்லவன் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அவள் என்ன பண்ணான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே ரொம்பவே வந்துட்டு இவங்களுக்குலாம் ஏற்கனவே மல்லியை பிடிக்கவே பிடிக்காது, ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும். உடனே விஜய்க்கு கால் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் கால் பண்ணால், மாமா இங்கே பாருங்க, இங்கே பேர் ரேணுகா அக்கா சூசைட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லதுமே விஜய்க்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே வந்துட்டு விஜய் வந்து என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் மல்லியால் தான், நீங்கள் மல்லியை தலையில் தூக்கி வச்சிருக்கிறதுனால தானே இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் வீடியோ காலில் காட்டினா ரேணுகா சூசைட் பண்ண போகிறாங்க. உடனே வந்து ரேணு எதுவும் பண்ணாத ரேணு, நான் வந்து பார்க்குறேன் ரேணு, நீ வந்து பொறுமையாக இருன்னு சொல்லும்போது, இல்லை விஜய் இதுக்கு மேலே வந்து நான் வந்து எதையுமே வந்து விட்டு வைக்க போகிறதா இல்லை, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறதா மல்லிக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது, மல்லி என்ன கொலை பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே அபாண்டமாக வந்து பொய்ய சொல்லிட்டு இருக்கா இந்த ரஞ்சிதா. ராஜியும் ரஞ்சிதாவும் வந்துட்டு, பாரு விஜய் இப்பயாச்சும் வந்து மல்லியை பற்றி புரிஞ்சுக்கோ, இல்லை புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே பாரு, நீ வந்து ஒரு உயிர் இல்லை பல உயிரை வந்து இழக்க நேரிடும், அதனால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே உடனே விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ உண்மையிலேயே மல்லி வந்து ஏதோ பண்ணிட்டா போல, மல்லிக்கு ரேணுகா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு இப்போதாங்க வந்து புரிய வருது. உடனே விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கு மேலே வந்து சரி வராது, நீங்கள் அவளை வீட்டை விட்டு அடித்து துரத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் ரொம்பவே அழுதுகிட்டே கஷ்டப்பட்டு தான் சொல்கிறாரு. ஏன்னா விஜய்க்கும் வேற வழி தெரில, இப்போ ஒரு உயிரை காப்பாற்றியே ஆகணும். எல்லாருமே வந்து மல்லி தான் குற்றவாளின்னு சொல்லும்போது ரேணுகாவை வந்துட்டு ஒரு அப்பாவியாக தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால் வந்துட்டு ரேணுகா வந்து சூசைட் பண்ண போனதுனால அப்போ உண்மையிலேயே மல்லிக்கு வந்து ரேணுகா என் கூட இருக்கிறது பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவளை கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுற, விஜய் சொல்லிட்டு பயங்கர அழுவை, இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மல்லியை விட்டே அடித்து துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சுடர் வந்து அந்த தூக்கு கயிறுலேருந்து இறங்குறா. பக்கா பிளான் போட்டு இவ்வளோ பெரிய ட்ராமா ஆடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ தான் நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கு மேலே வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், மல்லி கூட நான் பேச மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம மல்லி. ஏன்னா என்னடா இது, நம்ம தப்பே பண்ணாமல் நம்ம வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உடனே வீட்டுக்குள்ளே வர்றாங்க மல்லி. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா தாங்க தெரியுது இந்த ரேணுகா இங்கே இருக்கவும். வீட்டுக்கு வந்ததுமே இங்கே எங்கடி வர்ற, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்ற மாதிரி துரத்துறாங்க. நான் எதுக்காக வீட்டை விட்டு போகணும், இது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உன்னை வீட்டை விட்டு அடித்து துரத்த சொன்னதே ஏன் நம்பி தாண்டி இந்த வீட்டை விட்டு வெளியே போடி நாயே அப்படின்னு சொல்லவுமே ரொம்ப வந்து
கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க மல்லி. விஜய் சொன்னாரா இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து ஃபோனை பண்ணிடுறாங்க. பண்ணதுமே வந்துட்டு மாமா நீங்கள் தானே வந்து மல்லியை வீட்டை விட்டே துரத்த சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் சொன்னேன் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் வந்து அவங்க நம்ப மாட்டுறாங்க. நீங்களே சொல்லி புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மல்லி நீ எவ்வளோ பெரிய கேவலமான வேலை பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து ரேணுகா வந்து சாவன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பா. நான் கூட உன்னை என்னவோ நினச்சிட்டேன் மல்லி. ஆனால் இப்போ தான் உன்னோட உண்மையான ரூபம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையே கிடையாது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மோசமாக பேசிடுறாரு விஜய். ஒன்று மனசு கஷ்டமா நான் போக மாட்டேன், என்னதான் இருந்தாலும் இது என் வீடு, நான் தப்பே பண்ணலை, அதனால் நான் எதுக்காக போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம மல்லி போக மாட்டேன்னு சொன்ன உடனே அடிச்சு பிடிச்சி நீ வெளியே போய் தாண்டி ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க. ஒன்றுமே புரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அப்போ தான் அந்த சுடருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன் மல்லி என்னை எப்படிலாம் நீ மாட்டி ஒன்றும் முடிவு பண்ண, இப்போ பார்த்தியா உனக்கே அது மிகப்பெரிய ஆபத்தாக வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே அவளே வந்து சிரிச்சிட்டு இருக்கா. சிரிச்சிட்டும் சந்தோஷமாக ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கா. இதனால் என்ன நடக்க போகுது, எப்படிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் பண்ண முட்டாள்தனமான காரியத்தினால மல்லி வந்து வீட்டை விட்டு அடித்து துரத்துறாங்க. மல்லி வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. மல்லியோட நம்பிக்கை, மல்லியோட ஸ்ட்ராங்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க மல்லிக்கு அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து மல்லி ரொம்பவே வந்துட்டு ஏங்கி போயிட்டாங்க. விஜய் போயிட்டு நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நமக்கு யாருக்கு ஆதரவு, நம்ம இவ்வளோ நம்பி இருந்தோம், நம்மளே வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீலிங்கில் இருக்காங்க மல்லி. என்ன நடக்க போகுது, இல்லை என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பல பிரச்சனைகள் வந்து நிறைய நடக்க இருக்குது. எல்லாத்தையும் எப்படி சமாளித்து மல்லி இந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க, சுடர் யாருன்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.